பாலாறு வந்து கடலில் கலக்கக்கூடிய ஒரு முகத்துவாரம் பகுதிங்க இது. இதுதான் பாலாரோட டெட் லைனு. 1100 ஆண்டுகளுக்கு முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா இந்த கோயிலுக்கு போகிறதுக்குனா இந்த கோயில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு கருவறை அர்த்த மண்டபத்தோடு அமைஞ்சிருக்குங்க. இந்த இடத்துல இன்னொரு ட்விஸ்ட் என்னன்னா, இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா இந்த இடத்துல வந்து இந்த ஸ்டாச்சு தாங்க மிக பழமையான ஸ்டாச்சு சொல்லுது பார்த்தீங்களா. மகிஷாசுரமர்த்தின்னு சொல்லப்படுவாங்க. பல்லவர்களோட பிரதான தெய்வம், குலதெய்வம்னு சொல்லுவாங்க. ஆனால் கோயிலோட வலது பக்கமும் இடது பக்கமும் 2 புடைப்பு சிற்பமும் ஒரு கல்வெட்டும் இருக்குங்க. அதுதான் இந்த கோயிலோட வரலாறு வந்து நமக்கு வந்து தெளிவுபடுத்துது. ஹே கைஸ், வணக்கம். நான் உங்கள் ஷிவ். இன்றைக்கி நான் வந்திருக்கக்கூடிய இடம் காஞ்சிபுரம் மாவட்டம் வசவசமுத்திரம் அப்படின்ற ஒரு கிராமத்துக்கு தாங்க. இந்த கிராமத்தில் பாலாத்துக்கு நடுவில் கிட்டத்தட்ட 1100 ஆண்டுகளுக்கு முன்னாடி பல்லவ மன்னர்களால் கட்டப்பட்ட ஒரு பழமைமிக்க சிவாலயம் இருக்குங்க. அந்த பழமைமிக்க சிவாலயத்தோட சிறப்புகள் என்னன்ட்டு இந்த பதிவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம். வாங்க கண்டென்ட் உள்ள போகலாம். கிட்டத்தட்ட 1100 ஆண்டுகளுக்கு முன்னாடி கட்டப்பட்ட சைலேஸ்வர மகாதேவர் கோயிலோட நுழைவாயிலுக்கு வந்தாச்சுங்க. இதுதான் அந்த கோயிலுக்கு போகக்கூடிய பிரதான வழி. பாருங்கள், இந்த பிரிட்ஜ் பார்த்தீங்கன்னா இப்போ தான் ரீசன்ட் டைமில் கட்டப்பட்டிருக்கு. 1100 ஆண்டுகளுக்கு முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கோயிலுக்கு போகிறதுக்குனா இந்த படகு மூலியமாக தான் போயிருக்காங்க. ஏன்னா இது பார்த்தீங்கன்னா பாலாறு வந்து கடலில் கலக்கக்கூடிய ஒரு முகத்துவாரம் பகுதிங்க இது. இதுதான் பாலாரோட டெட் லைனு, அதாவது கடைசி பகுதி, கடலில் கலக்கக்கூடிய ஒரு கடைசி பகுதி. அந்த இடத்துல அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு சிறப்புமிக்க ஒரு சிவன் ஸ்தலங்க இது. ரொம்ப அற்புதமாக இருக்குது. நிற்பதுங்க பல்லவ மன்னனால கட்டப்பட்ட ஒரு அற்புதமான சிவாலயத்தை தான் இப்போ போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணணும். பாருங்க, வேற லெவலாக இருக்கும். பாருங்க, எவ்வளோ பெரிய பாலாறு இந்த இடத்துல தான் கடலில் கலக்குதுங்க. கிட்டத்தட்ட வெயில் கொளுத்திக்கிட்டு இருக்கு, ஆனால் கொஞ்சம் கூட வெயிலோட தாக்கமே தெரியலைங்க. ரொம்ப அற்புதமாக இருக்குது. ஃப்ரண்ட்லேயே பார்த்தீங்கன்னா 3 சன்னதிகள் இருக்குங்க. 3 தெய்வங்களோட சன்னதிகள். கோயிலோட இடது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆஞ்சநேயர் சன்னதி இருக்குதுங்க. இந்த ஒரு ஆஞ்சநேயரோட சன்னதி இதெல்லாம் இப்போ வச்சுருக்காங்க. மறுசீரமைப்பு பண்ணும் போது இந்த உள்ளூர் மக்களால் வைக்கப்பட்டிருக்கு. ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. அப்படியே கோயிலோட வலது பக்கத்தில் பார்த்தோம்னா இன்னும் 2 சன்னதிகள் இருக்குங்க. இது பார்த்தீங்கன்னா காலபைரவர் சன்னதிங்க. காலபைரவரோட சன்னதி ரொம்ப அற்புதமான படைப்புங்க. ஓகே, மேலே ஒரு சன்னதி இருக்குங்க. பெரிய சன்னதியாட்டம் இருக்கு, வாங்க பார்ப்போம். தட்சிணாமூர்த்திங்க, மிகப்பெரிய ஒரு தட்சிணாமூர்த்தியோட ஸ்டாச்சு. இதெல்லாம் இப்போ வைக்கப்பட்டிருக்கு, அந்த பழமை தெரியல. பாருங்கள், தட்சிணாமூர்த்தி கீழே பாருங்கள் சிவனடியார்கள், நந்தி இருக்கார், முயலகன் இருக்கார், அதே ஆலமரத்து கீழே அமர்ந்திருக்காரு ஜடாமுடியோட. ரொம்ப அற்புதம். ஓகே, வாங்க கோயில் உள்ளே போய் பார்ப்போம். இந்த பழமைமிக்க சிவாலயம் பார்த்தீங்கன்னா பாலாரோட நடுவில் ஒரு குன்று மாதிரி ஒரு அமைப்பு இருக்குங்க. அதுக்கு சென்டரில் தான் அமைஞ்சிருக்கு. இதுதான் அந்த பழமைமிக்க சிவாலயம். பாருங்கள், ரொம்ப அற்புதமாக இருக்குது. இப்போ ரீசெண்ட் டைமில் பார்த்தீங்கன்னா இந்த கோயில் வந்து புனரமைப்பு பண்ணியிருக்காங்க. அந்த பழமை மாறாமல் இன்னும் அப்படியே இருக்குது. கோயிலோட இன்டீரியரை வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்கு முன்னாடி கோயிலோட வெளிப்புற கட்டிட அமைப்புகளை வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணிவிடுவாங்க. பின்னாடி போகிறதுக்கான வழி இந்த பக்கம்தான் இருக்குது. பாருங்கள், அப்படியே இடது பக்கத்தில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக பாலாருங்க. பாருங்கள், வா, வேறு லெவலாக இருக்குது. சைடில் ஃபுல்லாக பாலாறு. பாருங்கள், ரொம்ப அற்புதமாக இருக்குது. இந்த கோயில் பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு கருவறை அர்த்த மண்டபத்தோடு அமைஞ்சிருக்குங்க. இந்த கோயிலோட பின்புற பக்கம் அழகிய கோபுரத்தோடு அமைஞ்சிருக்கு. கிட்டத்தட்ட 1100 வருஷத்துக்கு முன்னாடி நிற்பதுங்க பல்லவனால் கட்டப்பட்ட மிக பழமையான ஒரு கோயிலுங்க. கோயிலோட கருவறைக்கு பேக் சைடில் பார்த்தீங்கன்னா விஷ்ணுவோட ஸ்டாச்சு இருக்குங்க. பாருங்க, இவர் தான் விஷ்ணு. ஸ்டாச்சுலாம் இப்போ வச்சுருக்கிறது பார்த்தாலே தெரியுது. இந்த பழமையான ஸ்டாச்சுலாம் சிதிலம் அடைஞ்சனால இப்போ வைக்கப்பட்டிருக்கு.
இந்த இடத்துல இன்னொரு ட்விஸ்ட் என்னன்னா, இப்போ நீங்கள் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா இந்த இடத்துல வந்து சின்ன சின்ன குழி மாதிரி அமைப்புகள் இருக்குல்ல, அதெல்லாம் பார்த்தீங்கன்னா அம்மனோட காலடி தடங்கள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் தொல்லியல் வரலாற்று ஆய்வாளர்கள் என்ன சொல்கிறாங்கன்னா, கற்கால மனிதர்கள் வந்து அந்த கற்கருவிகள் வந்து கூர்மைப்படுத்துறதுக்காக பயன்படுத்தப்பட்ட ஒரு இடம் அப்படின்னு சொல்லப்படுறாங்க. அப்போ இந்த இடம் பாருங்கள், இந்த குன்று பகுதியில் வந்து அந்த கற்கால மனிதர்கள் வந்து வாழ்ந்துருக்காங்க. ரொம்ப பிரமிப்பாக இருக்குது. அப்பா, அந்த இடத்துல நம்ம பரிணாமம் அடைந்த மனிதர்கள் பாருங்கள், இவ்வளோ பெரிய சிவாலயத்தை எழுப்பியிருக்காங்க. அப்பா, வேற லெவலுங்க. கட்டிடமைப்பில் இப்போ இருக்குது 2 தளங்கள் கொண்ட ஒரு கோபுரம், விமானம், அற்புதமாக இருக்குது. இது வந்து கருவறைங்க, அது வந்து அர்த்த மண்டபம். இந்த பகுதியில் பார்த்தீங்கன்னா பிரம்மா இருக்காரு. இது வந்து பிரம்மாவோட ஸ்டாச்சு. இல்லை, இப்போ வைக்கப்பட்ட சிலைகள் எல்லாமே அப்படியே பிரம்மா கீழே பார்த்தீங்கன்னா கோமுகம் இருக்கு. சிவனோட அபிஷேக தீர்த்தம்லாம் இங்கே தான் வந்து ஸ்டோர் ஆகும். அப்படியே சுற்றி வந்தோம்னா சண்டிகேஸ்வரர் சன்னதிங்க, சின்ன ஒரு சண்டிகேஸ்வரர் சன்னதி. ஆகம விதிகளின்படி கட்டப்பட்டிருக்கு, பொதுவான சிவாலயங்களோட ஆகம விதிகள். இந்த ஸ்டாச்சு தாங்க மிக பழமையான ஸ்டாச்சு. சொல்லுது பார்த்தீங்களா, ரொம்ப அற்புதமாக இருக்குது. ஒற்றை கல்லில் செதுக்கப்பட்ட புடைப்பு சிற்பம் சண்டிகேஸ்வரர். பக்கத்தில் பார்த்தீங்கன்னா துர்க்கை அம்மன், மகிஷாசுரமர்த்தின்னு சொல்லப்படுவாங்க. பல்லவர்களோட பிரதான தெய்வம், குலதெய்வம்னு சொல்லுவாங்க. அற்புதமான ஒரு மகிஷாசுரமர்த்தி. இவன் தான் மகிஷாசுரன். அவங்கள வந்து வதம் செஞ்சதுக்கப்புறம் தாய் வந்து அவங்க மேலே அமர்ந்து இருக்க மாதிரி, நின்றுட்டு இருக்க மாதிரி ஒரு சிற்பம். அற்புதமாக இருக்கு. இடம் வெயில் வந்து பயங்கரமாக அடிச்சிட்டு இருங்க, ஆனால் கொஞ்சம் கூட அந்த வெயிலோட தாக்கமே தெரியல. பாருங்க, சுற்றி தெரியும் நினைக்கிறேன். இங்கே பாருங்க, இங்கே ஃபுல்லாக நீர், ஃபுல்லாக காற்று, அற்புதமாக இருக்குங்க. இது வந்து முருகன் சன்னதிங்க. வள்ளி தேவி ஆணையோட காட்சி கொடுத்துட்டு இருக்காரு. ரொம்ப அற்புதமாக இருக்கு. வள்ளி தெய்வானை முருகர், முருகா. ஓ, வலது பக்கம் பாருங்க, பா, மிகப்பெரிய முகத்துவாரங்க, பாலாரோட முகத்துவாரம். கடலில் கலக்கக்கூடிய ஒரு பகுதி இதுதான். ரொம்ப அற்புதமாக இருக்கு. இது வந்து அம்பாள் சன்னதிங்க. இதுவும் 2 தளங்களை கொண்ட ஒரு விமானம். ரொம்ப பிரம்மாண்டமாகவே இருக்குது பாருங்க. சிவனோட கருவறை, இது அம்பாளோட கருவறை. அற்புதமாக இருக்கு. உள்ள போய் எக்ஸ்ப்ளோர் பண்ணி பார்த்துருவோம். கோயிலோட ஃப்ரண்ட்ல பார்த்தீங்கன்னா ஒரு பழமை மிக்க பலிபீடம் ஒன்று இருக்கு பாருங்க. இது வந்து பழமை மிக்க பலிபீடம். இது வந்து இப்ப வைக்கப்பட்ட பலிபீடம். அப்படியே ஆப்போசிட்ல பார்த்தீங்கன்னா நந்தியோட பழமை மிக்க ஒரு ஸ்டாச்சு இருக்குங்க. கிட்டத்தட்ட 1100 ஆண்டுகளுக்கு முன்னாடி நிற்பதுங்க பல்லவ மன்னனால பிரதிஷ்டை செய்யப்பட்ட நந்தி. ரொம்ப அற்புதமாக இருக்குங்க. ஆப்போசிட்ல இப்படி பார்த்தீங்கன்னா இந்த பழமை மிக்க சிவாலயங்க. உள்ள கருவறைக்குள்ளே எடுக்க வேணான்னு சொல்லிட்டாங்க. ஸோ இங்கே பாருங்கள், இதுதான் ஃப்ரண்ட்டு, கோயிலோட ஃப்ரண்ட்டு. ரொம்ப அற்புதமான ஒரு படைப்புங்க. ஆனால் கோயிலோட வலது பக்கமும் இடது பக்கமும் 2 புடைப்பு சிற்பமும் ஒரு கல்வெட்டும் இருக்குங்க. அதுதான் இந்த கோயிலோட வரலாறு வந்து நமக்கு வந்து தெளிவுபடுத்துது. இந்த இடது பக்கம் இருக்கக்கூடிய இந்த ஸ்டாச்சு பாருங்கள், நரசிம்மரோட ஸ்டாச்சு மாதிரி இருக்குது. பொதுவாக பல்லவர்களோட சின்னமே சிங்கம் தான், அதை கூட ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி கூட இருக்கலாம். அற்புதமான ஒரு புடைப்பு சிற்பம். வலது பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த கல்வெட்டை பார்த்துருவோம். இதுதாங்க அந்த பழமை மிக்க கல்வெட்டு. நிற்பதுங்க பல்லவ மன்னனால இந்த கோயில் கட்டப்பட்டதற்கான ஆதாரம். கிட்டத்தட்ட 1100 வருஷங்கள் பழமையான ஒரு கல்வெட்டு. தமிழ் கிரந்தக எழுத்தால வந்து இந்த கல்வெட்டு வந்து செதுக்கப்பட்டிருக்கு. ரொம்ப அற்புதமான ஒரு கல்வெட்டு.
இவ்வளோ அழகான ஒரு இடத்துல இவ்வளோ பெரிய சிவாலயத்தை கட்டின நிற்பதுங்க பல்லவ மன்னனுக்கு நம்ம நன்றியை வந்து தெரிவிச்சுக்கணும். ஃபைனலாக இந்த கோயிலை வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணியாச்சுங்க. ரொம்ப அருமையான ஒரு இடத்துல அமைஞ்சிருக்குங்க, வேற லெவல். கைஸ், ஃபைனலாக நம்ம கிட்டத்தட்ட 1100 ஆண்டுகளுக்கு முன்னாடி நிற்பதுங்க பல்லவ மன்னனால் கட்டப்பட்ட இந்த பழமைமிக்க சிவாலயத்தை வந்து நம்ம எக்ஸ்ப்ளோர் பண்ணியாச்சுங்க. லைஃப்பில் ஒரு முறையாவது இந்த மாதிரியான வரலாற்று சிறப்புமிக்க இடங்களை வந்து விசிட் பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக ஒரு சுவாரஸ்யமிக்க அனுபவத்தை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும். அடுத்து ஒரு வரலாற்று சிறப்புமிக்க பதிவில் வந்து உங்களை மீட் பண்ணுறேன். மிக்க நன்றி.